எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 3 days கேரளாவுக்கு ட்ரிப் போயிருந்தேன். அந்த ட்ரிப் நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோம், எப்படி ட்ரிப் போச்சு, எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோன்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ தேர்ஸ்டே நைட் அரௌண்ட் 11:30க்கு மதுரையிலேருந்து ட்ரெயினில் கிளம்பி ஃப்ரைடே மார்னிங் 8க்கு வர்க்கலாவில் ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட் டே ஸ்டேக்கு நாங்கள் சூஸ் பண்ணியிருந்த ரெசார்ட் சவுத் கிளிஃபில் இருக்குது. இதோட நேம் ஓஷியானோ. இப்போது ரீசெண்ட் டைமில் வர்க்கலாவில் இந்த ரெசார்ட் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு ரீசன் இங்கே இருக்க ஸ்விங் தான். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் 1 டேக்கு ப்ரைஸ் வந்து 6,000 rupees. ஏசியும் இருக்குது. ரூம் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. நான் இங்கே வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே இருக்க ஸ்விங்குக்காக 6,000 rupees கொடுக்குறோமேன்னு யோசித்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறமா டோட்டல் ஒர்த்து தான்ற அளவுக்கு இந்த ரூம் இருந்துச்சு. ரூம் செக்இன் டைம் 2 PM. அரௌண்ட் 1:30க்கு எங்களுக்கு ரூம் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டே நாங்கள் போன பிளேஸ் மேங்க்ரோவ் வில்லேஜ் அட்வென்ச்சர். சவுத் கிளிஃப்லேருந்து இங்கே வரதுக்கு ட்ராவல் டைம் 45 minutes. இங்கே போட்டிங், கயாக்கிங்லாம் இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தது போட்டிங் தான். 3 மெம்பர்ஸ்க்கு 2,500 வந்துச்சு. போட்டை ப்ரீ புக் பண்ணியிருந்தா 2,000 rupees தான் ஆகும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் ஆன் த ஸ்பாட்டில் புக் பண்ணனால எங்களுக்கு 2,500 வந்துச்சு. போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு சன்செட் ஆகிறதுக்குள்ளே ஓஷியானா ஸ்விங்கில் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம். நைட் டின்னர் ரெசார்ட்லேயே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட் டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு சொல்லி சீக்கிரமாகவே எந்திரிச்சு கிளம்புனோம். பட் அந்த நாளில் அங்கே சன்ரைஸ் வந்து தெரியவே இல்லை. ரெசார்ட்குள்ளே இருந்து பீச்சுக்கு வர மாதிரி ஒரு வே இருக்குது. பீச்சில் ஃபோட்டோ ஷூட் இல்லாட்டி கொஞ்சம் நேரம் பீச்சில் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சா சவுத் கிளிஃப் தான் வந்து ரொம்ப பெஸ்ட். ஏன்னா நார்த் கிளிஃபில் எப்பயுமே யாராவது இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சவுத் கிளிஃப் வந்து அந்தளவுக்கு கூட்டமாக இருக்காது. ஆஸ் யூஷுவல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி தான். 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் ஒன்று, கேரளா ஸ்டைல் ஒன்று. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அரௌண்ட் 11க்கு செக் அவுட் பண்ணிட்டோம். செகண்ட் டே ஸ்டேக்கு நார்த் கிளிஃபில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல் நேம் க்ரீன் பேலஸ். இங்கே ஒரு ரூமுக்கு 4,500. ஏசி ரூம் தான். நீங்கள் ஒரு 2 days வர்க்கலா ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் நார்த் கிளிஃபில், இன்னொரு நாள் சவுத் கிளிஃபில் ஸ்டே பண்ணுங்கள். நார்த் கிளிஃப் ஃபுல்லாக பார்ட்டி மோடாக இருக்கும். சவுத் கிளிஃபில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பீச்சை என்ஜாய் பண்ணலாம். ரூம் செக்இன் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு வெளியவே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ அங்கேயே லஞ்சும் சாப்பிட்டாச்சு. நீங்கள் கேரளாவுக்கு வந்தீங்கன்னா இங்கே கம்பூஜான்னு ஒரு ட்ரிங்க் இருக்கும். அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆக்சுவலி ஒரு டயட் ட்ரிங்க், நான் ஆல்கஹாலிக் தான். ஆனால் நான் இது தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. கேரளாவில் மட்டும்தான் இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். வர்க்கலான்னு வரப்போ ஒரு விஷயத்துக்கு மட்டும் பயங்கர ப்ரிப்பேர்டாக வாங்க. இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஆஃப்டர்நூன் டைமில் எங்கேயும் வெளியே போகவே முடியாது. அதனால ரூம்குள்ளேயும் உட்காந்துருக்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடியாகி வந்துக்கோங்க. செகண்ட் டே நாங்கள் போன பிளேஸ் ஜட்டாயு எர்த் சென்டர். வர்க்கலாலேருந்து ஜட்டாயு வர்றதுக்கு 1 hour ட்ராவல் டைம் ஆகும். ஜட்டாயுவில் ஸ்பெஷல் இங்கே இருக்க பேர்ட்ஸ் கல்ச்சர் தான். ஒரு பர்சனுக்கு இங்கே 500 rupees ஆகும். என்ட்ரி டிக்கெட் 250. ரோப் காரில் தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 250 ஆகும். ஜட்டாயுக்குள்ளே வந்துட்டால் ஜிபே, ஃபோன்பேலாம் சில இடத்துல இருக்காது. ஸோ கையில் கேஷோடு வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜட்டாயுவில் ஒரு 2 hours ஆகும். உள்ளே ஒரு நல்ல கெஃபேலாம் எதுவுமே இருக்காது. ஸோ சாப்பிட்டுட்டு வர்றது பெட்டர். இந்த பேர்ட்ஸ் கல்ச்சருக்குள்ளேயே ஒரு மியூசியமும் இருக்குது. பட் இப்போ அங்கே ஒர்க் நடந்துட்டுருக்கனால நாங்கள் போன டைமில் க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்க முடியல. ஜட்டாயு முடிச்சுட்டு வந்து நைட் ஃபுல்லாக நார்த் கிளிஃபில் தான் சுற்றிட்டு இருந்தோம். நார்த் கிளிஃபில் பார்ட்டி, டிஜே, சாங்ஸ்னு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இதோட டே 2 முடிஞ்சிருச்சு. டே 3 நாங்கள் கொச்சிக்கு தான் போயிருந்தோம். ஒரு ரொம்ப நல்ல விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நாங்கள் போயிருந்தோம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு.